மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ராஜினாமாவை ஏற்றது பாஜக தலைமை. அண்ணாமலை ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ளது பாஜக தலைமை. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ளது பாஜக தலைமை. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ளது பாஜக தலைமை. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே அண்ணாமலை பாஜகவிலிருந்து ராஜினாமா செய்யப்போவதாக தகவல் கிடைத்திருந்தது. தற்பொழுது முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ளது பாஜக தலைமை. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது பாஜக தலைமை. இதனுடைய கூடுதல் விவரம். அண்ணாமலை ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ளது பாஜக தலைமை. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே அண்ணாமலை ராஜினாமா செய்யப்போவதாக தகவல் கிடைத்திருந்தது. தற்பொழுது அண்ணாமலையின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது பாஜக தலைமை. முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது பாஜக தலைமை. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜகவிலிருந்து விலகுவதாக அந்த கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்தித்து ராஜினாமா கடிதம் வழங்கியிருந்தார் அண்ணாமலை. தற்பொழுது அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது பாஜக தலைமை. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், அண்ணாமலை ராஜினாமாவை தற்பொழுது பாஜக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதனுடைய கூடுதல் விவரம். கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டார் என்பது 3 நாட்களாக ஊடகங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல். ஆனால் ராஜினாமா கடிதம் உண்மையில் வழங்கினாரா, ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இன்று நண்பகல் 12 மணிக்கு அண்ணாமலை ஊடகங்களை சந்திக்கிறாரு. என்ன சொல்ல போகிறார் என்ற பல கேள்விகளுக்கு மத்தியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமையை வெளியிட்டக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு கவனத்தை பெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் கையொப்பமிட்டு வெளியிடப்பட்டிருக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அண்ணாமலை ராஜினாமா செய்து கடிதம் வழங்கியிருந்தார். அந்த கடிதத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் 3 நாட்களாக இருந்த பல்வேறு கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது பாரதிய ஜனதா கட்சி. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருந்த பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து கடிதங்களை பாஜகவினுடைய மேலிடத்திற்கு வழங்கியிருந்தார். முக்கியமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். பாஜகவினுடைய தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்தித்தார். 2 சந்திப்புகளுக்கு பிறகும் 3 நாட்களாக டெல்லியிலே முகாமிட்டிருந்தார். அதற்கான பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது என்ற தகவல்கள் எல்லாம் வெளியானது. ஒரு பக்கம் அண்ணாமலையை பாஜகவிலே தக்க வைத்துக் கொள்வதற்கான ஆலோசனைகள், மற்றொரு பக்கம் அண்ணாமலையை சமாதானப்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று பாஜகவினுடைய தற்போதைய தமிழக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை டெல்லிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது பாஜக தலைமை. ஆனால் அண்ணாமலை தன்னுடைய முடிவுல தீர்க்கமாக இருக்கிறார் என்ற ஒரு முடிவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமைக்கு தெரிந்ததற்கு பிறகு அண்ணாமலை எடுக்கக்கூடிய முடிவு இறுதியாக இருக்கட்டும், அண்ணாமலை பாஜகவில் தொடரலாம் என்றாலும் அவருடைய விருப்பம், தொடரவில்லை என்றாலும் அவருடைய விருப்பம் என்ற முடிவுக்கு வந்ததாக எல்லாம் ஜெயபல செய்திகளை வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில்தான் அண்ணாமலை இன்று 12 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறேன், அதுவும் அவருடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக சந்திக்கிறேன் என்று நேற்று இரவு அவர் ஒரு ட்வீட் என்பதை செய்திருந்தார். இந்த ட்வீட்க்கு பிறகாக அண்ணாமலை என்ன சொல்ல போகிறார்? இத்தனை நாட்களாக அண்ணாமலையை சுற்றி வந்த
பல்வேறு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாரா? தான் இந்த கட்சியிலிருந்து ராஜினாமா செய்யவில்லை என சொல்ல போகிறாரா, இல்ல புதிய கட்சியை தொடங்க போகிறேன் என அறிவிக்க போகிறாரா என்ற 2 கேள்விகள் நேற்று இரவு முதலே இருந்தது. இந்த நிலையில்தான் இன்று செய்தியாளரை சந்திப்பதற்கு சரியா 1 மணி நேரம் 15 நிமிடங்களுக்கு முன்பாக பாஜக தலைமை அண்ணாமலையினுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது என்ற இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அண்ணாமலை தனி கட்சியோ தனி அமைப்பையோ தொடங்க போகிறார். அது குறித்தான அறிவிப்பு தான் இன்று 12 மணிக்கு அண்ணாமலை வெளியிட போகிறார் என்பது நமக்கு உறுதியாகிறது. அண்ணாமலையினுடைய இந்த ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமையால் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய இந்த அறிவிப்பு ஊடகங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அண்ணாமலை கடந்த 3 நாட்களாக ஏன் டெல்லியிலே முகாமிட்டிருந்தார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை அண்ணாமலை குறித்து அண்ணாமலையை தக்க வைத்துக் கொள்வதற்கான பல பேச்சுவார்த்தைகளை பாஜக தேசிய தலைமை நடத்தியதா, அந்த பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் அண்ணாமலை உடன்படவில்லையா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழக்கூடியது. அருணா, யோகேஸ்வரன் 12 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அவர் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக தகவலும் கிடைத்திருக்கிறது. இது குறித்த ஏதேனும் கூடுதல் விவரம் கிடைக்கப்பட்டுள்ளதா? 3 நாட்களாக டெல்லியில முகாமிட்டு இருந்த அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்களோடு நம்ம தொடர்புல இருக்கிறோம். அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்ன என்பது குறித்தெல்லாம் தொடர்ச்சியா ஜெயா பிளஸ் செய்தியும் வெளியிட்டு இருந்தது. நமக்கு கடைசியா ஒரு தகவல் கிடைத்தது. அதனை கூட நாம் செய்தியாக பதிவு செய்திருந்தோம். என்ன தகவல் என்றால், அண்ணாமலை உடனடியாக அரசியல் கட்சியை தொடங்க போவதில்லை. அவருடைய முடிவும் அது அல்ல. மாற்றாக அண்ணாமலை ஒரு அமைப்பை தொடங்க போகிறார். ஒரு 1.5 ஆண்டுகளுக்காவது அந்த அமைப்பின் மூலமாக அரசியல் பயிற்சி வகுப்புகளை எடுப்பது, கட்டமைப்புகளை சீர்படுத்துவது, அண்ணாமலைக்கு என மாவட்ட வாரியாக சில பொறுப்பாளர்கள் வேண்டும், அவர்களை நியமிப்பது, மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்களை நியமனம் செய்வது, இப்படியான பணிகளை எல்லாம் அண்ணாமலை முதலில் தொடங்குவார். இந்த கட்டமைப்பு முழுமையாக நிறைவடைந்ததற்கு பிறகு சரியா ஒரு 1.5 வருடங்களுக்கு பிறகு அவர் ஒரு கட்சியை தொடங்குவார். கட்சியை தொடங்கி அவர் தன்னுடைய அரசியல் பயணத்துல முன்னேறி செல்வார் அப்படின்ற தகவல்களை சொன்னாங்க. நம்ம தரப்புல இருந்து ஏன் இந்த 1.5 வருட கால அவகாசம் என்று கேட்கப்பட்ட போது 2 கோணங்கள்ல 2 கருத்துக்களை சொல்றாங்க. ரெண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றுதான். ஒன்று, அண்ணாமலை உடனடியாக கட்சி துவங்கினால் அந்த கட்சியினுடைய பின்புலம் பாஜகவோ RSSஓ இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிடும். அண்ணாமலை அப்படியாக இடம்பெற விரும்பவில்லை. அண்ணாமலை ஒரு மாநில கட்சியாகவும் மற்ற கட்சிகளுக்கு ஒரு மாற்றாகவும் அவர் தன்னுடைய திட்டத்தை முன்வைத்திருக்கிறார். எனவே 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு இடைவெளிக்கு இடையே பல்வேறு பொறுப்பாளர்களை நியமனம் செய்வது, இப்படியான பணிகளை எல்லாம் மேற்கொண்டதற்கு பிறகும் தமிழ்நாட்டு மக்களிடம் வேறு ஒரு கோணத்தை ஏற்படுத்தியதற்கு பிறகாக ஒரு கட்சியை தொடங்கி கட்சி ரீதியான ஒரு பயணத்தை அண்ணாமலை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுல இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். மற்றொரு கோணத்துல உடனடியாக அவர் கட்சி தொடங்குவதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. அவர் கட்சியை தொடங்கிய உடனே அடுத்தடுத்த எதிர்பார்ப்புகள் அவர் மீது எழத் தொடங்கிவிடும். எனவே அவர் கட்சியினுடைய கட்டமைப்புகளை முதல்ல வலுப்படுத்த வேண்டும். கட்டமைப்புகளை வலுப்படுத்தியதற்கு பிறகாகவே அவர் கட்சியை அறிவிப்பார், கட்சி முழுமையாக செயல்பட தொடங்கும் அப்படின்ற விவரங்களையும் வழங்குறாங்க. சமீபத்துல தாவேகாவும் கூட அப்படிதான் கட்சி அறிவிப்பதற்கு முன்பே கட்டமைப்பை வலுப்படுத்தி விட்டார்கள். தமிழ்நாட்டுல கட்டமைப்பை வலுப்படுத்தியதற்கு பிறகுதான் கட்சியாக அறிவிக்கப்பட்டு தேர்தலையும் நேரடியாக சந்தித்தார்கள். இதே ஃபார்முலாவை அண்ணாமலை எடுக்க போகிறாரா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்துல